எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் வந்து இப்போ டூரிசம் நாளுக்கு நாள் டூரிஸ்ட் வாரது கூடிக்கொண்டே போகுது. அதே போல் இலங்கையை நோக்கி ஏன் வெளிநாட்டவர்கள் வராங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, 2026 உலக நாடுகளே காதலிக்கும் ஒரு நாடாக இலங்கை மாறி இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 2026 உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறது எங்களோட இலங்கை தான். இதில் பார்த்தோம்னு சொன்னால், இதில் நாங்கள் ஏன் எல்லாருமே இலங்கையை தெரிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், அழகான கடற்கரைகள் இருக்குது, அதே நேரம் மலைகள் இருக்குது, அதை விட பழங்காலத்து அரசு ஆட்சி செய்த இடங்கள், அந்த தொல்பொருள் திணைக்களங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில விடயங்கள், அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமுமே ஒரே நாட்டில் இருக்குது. இதால் தான் உலக நாடுகளே எங்களோட இலங்கையை நோக்கி அவங்க தங்களோட சுற்றுலாக்களை அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னு சொன்னால், வெளிநாட்டவர்கள், அதாவது எங்களோட அயல் நாடுகளை தவிர வெளிநாட்டவர்களையே இங்கே வராங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற சில இடங்கள், குறிப்பாக சொல்ல போனால் சிகிரியா, எல்லே, அதை விட மிரிசா பீச், நுவரெலியா, இப்படியான பிரதேசங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த பிரதேசங்களாக காணப்படுது. 2026 ஸ்ரீலங்காவோட சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகுதுன்னு சொல்லி எல்லா அறிக்கைகள்லையுமே குறிப்பிட்டு வருகுது. உலகண்ட பெஸ்ட் ஐலண்ட் டெஸ்டினேஷன் லிஸ்ட்டில் கூட ஸ்ரீலங்கா இப்போ ரெண்டிங் ஆகி வரதை நாங்கள் அண்மை காலமாக அறிஞ்சிருக்கிறோம். எங்களோட நாட்டுண்ட அழகை உலகத்துக்கு காட்டணும்னு சொன்னால், நாங்கள் எங்களோட டூரிஸ்ட் எல்லாரையுமே இங்கே எங்களோட நாட்டின் பக்கம் இழுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இலங்கையின் அழகை உலகம் ரசிக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே தேடி வந்து கொண்டிருக்குறாங்க. இது மாதிரி வேறு வேறு பிளேசஸ் இருக்குது எங்களோட இலங்கையில் இருக்கிற டூரிஸ்ட்